மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் வாஞ்சிக்கிற, அதற்காக தாகத்தோடு ஜெபிக்கிற, வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய எவரையுமே அவர் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் போய் அவரை அனுப்புவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஏன் சொன்னார்? அது முதல் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர் கிருபையாய், லகுவாய், தயவாய், இரக்கமாய், பரலோக தேவனுடைய பெரிய அருங்கொடையாய் நம் எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். எதற்காக? ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு அநேக மக்கள், ஏன் ஆவிக்குரிய உலகிலே நான் பார்க்கிறேன், பரிசுத்தாவை பெற்றுவிட்டால் நான் அந்நிய பாஷை பேச வேண்டும், பரிசுத்தாவை பெற்றுவிட்டால் நான் அதை செய்வேன், இதை செய்வேன், பேய் ஓட்டுவேன், என்னென்னமோ செய்வேன் என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கொண்டு வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் முதலாவது நமது ஆவி, ஆத்மா, சரீரத்தில் அவர் செய்ய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இதுதான் அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே முதலாவது நடந்தது. மாம்சீகமாக, பொய்யாக, கோபமாக, பெருமையாக, அகங்காரமாக, பிரிவினையாக, வாக்குவாதமாக அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் ஆவியானவர் அவர்களை நிரப்பும்போது இந்த எல்லா விதமான மாம்சீக பாவ நாச மோசங்களிலிருந்து அவர்கள் முதலாவது விடுதலை பெற்றார்கள். பிறகுதான் தேவன் அவர்களை தேவனுடைய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தினார். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது வெறுமனுமே கைகளை அசைத்து கொண்டு அல்லது வினோதமாக கூச்சல் போட்டு அங்கும் இங்கும் ஓடுவது, கீழே உருண்டு பரளுவது மாத்திரம் அல்ல. அது ஏதோ ஒரு முறை அந்த அனுபவங்கள் நடைபெறலாம். ஆனால் வாரம் இதே வேலை செய்து கொண்டிருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களே உங்களை விட்டு தூரம் ஓடி போவார்கள் அல்லவா? அன்பானவர்களே, இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. சுயம் சாகணும், மாம்சீகம் சாகணும், அகங்காரம் சாகணும், குறை சொல்வது, குற்றம் சொல்வது, பொய், பித்தலாட்டம், மாம்சீக இச்சை, அசுத்தங்கள், துரோகங்கள், பண ஆசை, பொருளாசை, சுயப்பெருமை, சுய மாய்மாலம், ஜாதி பெருமை, உலக கேடுபாடுகள், சினிமா ஆசாபாசங்கள் எல்லாம் சாகும், விடுவிக்கப்படும். ஆவியானவன் நம்மை நிரப்பும்போது நாம் பூரணமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் விடுதலை அடைவோம். நம்மை ஆவியானவர் விடுவித்து விடுவார். நமது சிந்தையில், கண்ணில், வாயில், நினைவில், இருதயத்தில், ஆத்துமாவில், ஆவியில் இருக்கிற பாவங்களை யார் விடுவிப்பது? பரிசுத்த ஆவியானவர் தான். அவர்தான் வேதம் சொன்னது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. ஒரு தனி மனித வாழ்வில் ஆவியானவர் அவருக்கு விடுவிப்பார். ஒரு குடும்பத்தில் விடுவிப்பார். ஒரு சபையில் எல்லாரும் விடுவிப்பார். ஒரு ஊழியக்காரர் அந்த ஊழியங்களில் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். எல்லா மாய்மாலங்களும் செத்து போகும். மாய்மாலத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் விடுதலை கொடுக்கும் ஆவியானவர். இந்த அனுபவம் தான் இன்று இந்திய கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. விடுவிக்கப்படணும். பரிசுத்தாவியால் நிரம்பினேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஜாதியில் தான் என் மகனுக்கு பொண்ணு தேடணும், இந்த ஜாதியில் தான் தேடணும், இந்த முகூர்த்த நாளில் தான் கல்யாணம் வைக்கணும்னு சொல்கிற கூட்டமெல்லாம் இருக்கிறது. காரணம், அவர்கள் இன்னும் ஆவியானவரை பெறவும் இல்லை, அவர்கள் விடுதலை அடையவும் இல்லை. அவர்களுக்குள் ஏதோ ஒரு ஆவி இருக்கிறது, ஆனால் விடுதலை கொடுக்கும் ஆவியானவர் கிடையாது. உணர்ந்து பாருங்கள். ஆவியானவர் முதலாவது நம்மை சகல பாதாள பேய்களுடைய அசுத்த அநியாய அக்கிரமங்களிலிருந்து விடுவித்து கிறிஸ்துவுக்கு நம்மை சொந்தமாக்குவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுத்தது முதலாவது நாங்கள் விடுவிக்கப்படுவோம்.
எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் பாரம்பரியம், சடங்காச்சாரியம், மாம்சீகம், கேடுபாடு, பகை, விரோதம், குரோதங்கள், இச்சைகள், அசுத்தங்கள், பாதாள பேய்களுடைய மாய்மால விக்கிராராதனைகள் எல்லாம் விடுவிக்கப்படுவோம். ஆம், இதைத்தான் ஆவியானவர் முதலாவது செய்கிறீர். எங்களை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குகிறீர். நாங்கள் பிதாவுக்கே சொந்தமானவர்கள். அப்படியே எங்களை விடுவித்தருளும். எங்கள் இந்திய சபைகளெல்லாம் விடுவிக்கப்படணும். பாஸ்டர்கள், போதகர்கள், பிரசங்கர்கள், பாதிரியார்கள்லாம் விடுதலை அடையணும். நீர் மகிமைப்படணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.